இந்தியன் ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் வந்து ரொம்பவே யோசனையாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் செல்ஃபோனையே பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு செல்ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்றைக்கி பூராமே நான் செல்ஃபோனை பார்க்கல, வேலையை மட்டும் தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதான் செல்லை யூஸ் பண்ணுறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் செல்லை ஓரமாக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. வேலைலாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க சரவணன்கிட்ட தங்கமயில். அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலைலாம் எப்போது போல தான் போச்சு, அதில் ஒன்றும் அதிசயமாகவோ விசேஷமாகவோ எதுவும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து மறுபடியும் செல்லை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொன்று நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனா வந்து நான் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. வீட்டில் உள்ள பொருளே சாப்பிடணும், கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க விடு, இதை ஏன் தலையிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் எதனால் வாங்கி சாப்பிடுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொன்னாங்க, நீ ஏன் தலையிடுது, அவங்க எதுவும் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க கூட அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி வந்து நான் வேலை பார்க்குறேன், சாப்பிட்றேன், நீங்கள் வேலை பார்க்கலன்னா ஒன்றும் வாங்க முடியாமல் இருப்பீங்க, அதனால் வந்து உங்களுக்கு பொறாமையில் பேசுகிறீங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை இப்படியே சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதோட ஒரு மாதிரி தான் சொல்லிச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு, நான் வேலைக்கே போகிறேன், என்கிட்ட 5 ரூபா காசாக இருக்குது, எதையும் வாங்கி சாப்பிட முடியும், ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட முடியல, அதனால் இப்படி பேசுது போல் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை அப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் தங்கமயில்கிட்ட. இல்லை அது பேசுனது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே வேதனைப்படுதார். நான் இன்னமும் வந்து வேலை பார்த்த சம்பளத்தை உன்கிட்டே தந்தது தங்கமயில், நம்ம நான் அப்பாட்ட கொடுக்கல, நீ வச்சு செலவு பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நான் வேலை பார்த்தாலும் நீ வேலை பார்க்குற மாதிரி தானே அர்த்தம். செந்தில் வந்து அப்பாட்ட வேலை பார்க்குறான், அப்பா சம்பளமோ ஏதோ கொடுக்கல, இந்த மீனா ஃபுல்லாக வேலை செஞ்சு தான் கையில் வச்சுருக்கு, அதே மாதிரி நான் வேலை செஞ்சதை தான் உன்கிட்ட தந்துடுறேன், நீ கையில் வச்சு செலவு பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே சரவணனுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஆசை இல்லை. அப்போ தங்கமயில் அப்படிங்கிறாங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பைக்கில் வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு பெட்ரோல் போடணும், காசு இல்லை, அம்மாட்ட போய் நான் கேட்டோன்னு ஒரு 200 வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே 200 கூட உங்கள்கிட்ட இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில், நான் வேலை பார்த்த சம்பளத்தை அப்படியே அப்பாட்ட கொடுத்துருவேன், அப்பாட்ட தான் வந்து அப்பவும் பெட்ரோலுக்கு வாங்குவேன், மற்றபடி எனக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவ்வளோ நாளும் நீங்கள் வந்துட்டு தனிமரமாக இருந்தீங்க, இப்போ நம்ம குடும்பமாக ஆகிட்டோம், சாதாரணமாக கூட உங்கள் கையில் காசு இல்லைன்னா எப்படி அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை நேராக போகிறாங்க. கோமிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க, ஒரு 2000 வேணும் அப்படிங்கிறாங்க. 2000 எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, கல்லாச்சாவி மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், 2000 எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பொசுக்குன்னு வந்து கேட்க, உங்கள் மாமா சொல்லாமல் நம்ம தர முடியாதாம்மா, என்ன விஷயமா, எதுவும் அவசர தேவையாக தேவைப்படுதா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் வீட்டுக்கார் பயிற்சிலவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. யார், நம்ம சரவணனுக்கா, அவன் பெட்ரோல் போட 50 100ங்க அப்போ அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் அப்படி கேட்க மாட்டார், வேலை செஞ்சு சம்பளத்தை பூரா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு பெட்ரோலுக்கு வந்து 50க்கு 100க்கும் உங்கள்கிட்ட கை கட்டி நிற்கணும், அதெல்லாம் சரி வராது, வைக்காது அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, என்னக்கா ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அத்தை, நான் உங்கள்கிட்ட தான் பேச முடியும், ராஜிட்டெலாம் பேசணும்னு அவசியம் இல்லை அத்தை, நீங்கள் பணத்தை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட கேட்டுட்டோம், என் வீட்டுக்கார்ட்ட கேட்ட சம்பளம் வாங்குறாரு, அதை மட்டும் புசுக்குன்னு வாங்கிக்கிறாருல, இப்போ இதை கொடுக்க மட்டும் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் கிச்சனில் வந்து என்ன வரக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அது உங்கள் கண்ட்ரோல்னு சொல்கிறீங்கன்னா, என் புருஷனுடைய உழைப்பு பணத்தை நீங்கள் எப்படி வாங்கலாம்? மீனா உழைச்சி வந்து வீட்டில் கொடுக்குறாங்க, இல்லை அவங்க கையில் தான் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, யாரும் வந்து காசை கொடுக்க சொல்லலாமா, அவன் தான் சரவணனாக தான் வந்து எப்போவுமே காசை அவங்க அப்பாட்ட கொடுத்து வாங்குவான் அப்படிங்கிறாங்க. காசை கொடுக்குறாங்கன்னா காசை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கையில் கொடுப்பாங்க எல்லாருமே, பெரியவங்களான பிறகும் கல்யாணம் முடிச்ச பிறகு இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் அவர் செலவுக்கு என்ன தான் செய்வார், நாங்கள் தான் என்ன செய்கிறது? அந்த மீனா பிள்ளையை பார்த்தீங்களே, அவங்க நான் உழைக்கிறேன், அதனால் நான் வேண்டியதை வாங்கி திங்க முடியும், வைக்க முடியும், அதனால் நான் வாங்க தான் செய்வேன், அதெல்லாம் நீங்கள் கேட்காதங்க வைக்காதங்கன்னு சொல்கிறாங்க. உழைக்கிற திமிரில் தான் அப்படி பேசுகிறாங்க, கையில் பணம் இருக்கிற திமிரில் தானே தான் அப்படி பேசுகிறாங்க. என் கையிலையும் என் வீட்டுக்காரர் கையிலையும் பணம் இருந்துச்சுன்னா நாங்களும் அந்த திமிரில் பேசுவோம்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயில், ஏன் இப்படி ஒன்றுமில்லாத கதைக்கு நீ வந்து இழுத்து பேசிகிட்டு இருக்க, இப்போ 2000 தானே வரும், நான் தாரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, 2000 வந்து உங்கள் காசில் தரல அத்தை, என் வீட்டுக்கார் சம்பளம் தான், அதனால் அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க.
உடனே சரவணன் வராரு, "ஏ தங்கமயில், என்ன நான் வந்து பெட்ரோல் போட தானே காசு கேட்டேன், ஏன் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுட்ருக்க?" அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா என்னென்னா, நான் உழைக்கிறேன், யாருக்கும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு எங்கே இந்த வீட்டில் மரியாதை இருக்குது? நீங்கள் மூத்த பையன், நான் மூத்த மருமகன். அந்த மருமகிட்ட வந்து எப்படி அன்பாக பேசணும்னு அத்தைக்கு தெரியுதா? ஏன்லாம் பேச மாட்டாங்க. அந்த ராஜிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் குசு குசுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சரவணன் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்ன ஊட்டியே வந்து அவங்க வந்துட்டாங்க, அதனால் அம்மா பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அம்மா வந்து அப்படி நடந்துக்கிறவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படி நடந்துக்கிறவங்க கிடையாதுன்னா இப்போ ஒரே மாதிரி தானங்க இருந்திருக்கணும். அவங்க உங்கள்கிட்ட வந்து கையில் காசு தந்து வாங்கியிருக்கணும்ல. அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு கொடுக்கீங்க, பஸ்ஸுக்கு வச்சுருக்கானா, பைக்குக்கு வச்சுருக்கானா, பெட்ரோல் போட என்ன செய்வானா, ஏதாச்சுன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை. மாமா எழுந்திரிச்சி அவங்க பாட்டில் கடைக்கு போயிடுறாங்க, அத்தையும் அவங்க பாட்டில் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் 50க்கு 100க்கு இவங்க முன்னாடி நான் இருக்கும்போது நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, "அக்கா அப்பா உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க" அப்படிங்கிறாங்க. "நான் என்ன வேலைக்கா போகிறேன் மீனா மாதிரி? நீ எப்படி வந்து உன் புருஷன்கிட்ட காசு வாங்குறியோ அதே மாதிரி என் புருஷன்கிட்ட நான் காசு வாங்க போகிறேன்னுமே" அப்படிங்கிறாங்க. "அக்கா என் புருஷன்கிட்ட நான் சொன்னதே கிடையாதுக்கா, என் வீட்டுக்காருக்கே தெரிஞ்சு தான் கொடுக்காரு" அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு ஒரு மாதம் ஆகுது. அப்போ ராஜி, "நான் வந்து வீட்டில் உழைச்சி கொண்டு கொடுக்கறதுனால என் கையில் ரூபா காசு இல்லைன்னு சொல்லி இப்படி பேசுறியம்மா" அப்படிங்கிறாம்மா. "நான் அப்படிலாம் சொல்லலை" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா நீ அப்படி சொல்லுறது மாதிரி தான் இருக்குது" அப்படிங்கிறாரு சரவணன். உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, "ஆமாங்க, இப்படி தான் அந்த பிள்ளை சொல்லுது, மீனாவும் இப்படி தான் பேசுது, இது இப்படி தான் பேசுது, சுத்தமாக இந்த வீட்டில் மரியாதையே இல்லை எனக்கும் உங்களுக்கும், நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கோமதி வராங்க. "என்னம்மா, நான் 2000 எடுத்துகிட்டு சொன்னேன், எடுத்துகிட்டு வர போயிருக்கேன், அதுக்குள்ளே நீ என்ன தேவையில்லாமலாம் பேசுகிற, குடும்பத்தை பிரிச்சுடுவேம்மா போகிற போக்க பார்த்தா, உன்னைய சமைக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், இந்த சமைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுவியா" அப்படிங்கிறாங்க. "அத்தை, எனக்குன்னு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? நான் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்து அன்பாக வந்து சாப்பாடை கொண்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ரெண்டுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமையல்கட்டை எடுத்துக்கிட்டீங்க. இப்படி இருக்கும்போது என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, "நீ கேட்ட 2000 புடி சரவணா, நீ வேலைக்கு போய்ட்டு வா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா நீங்கள் தங்கமயில் வந்து ஒழுங்காக நடத்துங்கம்மா, அவளும் இந்த வீட்டு மருமக தான், நீங்கள் மற்ற 2 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி தங்கமயில்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு ஏன் வரேன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நிம்மதியே இல்லைம்மா" அப்படிங்கிறாங்க. "டேய் என்னடா, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்குள்ளே நீ வந்து இப்படி பேசுகிற, உன் பொண்டாட்டி சொல்ல தான் நம்புவியா, நாங்கள் சொல்ல நம்ப மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "அம்மா, தங்கமயில் எவ்வளோ ஃபீல் பண்ணி ரூமில் சொன்னான்னு எனக்கு தாம்மா தெரியும், மீனா வந்து எப்படி இந்த பொண்ணு இப்படி சொல்லியிருக்கலாம் வச்சுருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "டேய் அவள் வேலைக்கு போயிட்டா, நானும் அவள் சொல்லும்போது இருந்தேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அவள் வந்து என்ன சொன்னான்னா, எம்மா வேலை பார்க்குறதே நம்ம பிடிச்சது விரும்பி சாப்பிட்றது தானே, அதனால் வேண்டிட்டு வந்துங்க சாப்பிட்றாங்க, நீங்களும் சாப்பிடுங்கக்கான்னு தான் சொன்னான். நான் என்ன பொருளாம் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி சொல்லிட்டு போனான். இப்போ உன் முன்னாடி மாற்றி பேசுகிறா, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க" அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் போது ஒரு இழுப்பு இழுத்தம்னா அப்படிங்கிறாங்க. "என்னங்க என்னையே நீங்கள் கை வாங்குறீங்க" அப்படிங்கிறாங்க. "நீ வேறு மாதிரி சொன்ன" அப்படிங்கிறாங்க. "நான் என்ன சொன்னேன், மீனா வந்து இப்படி ஒரு மாதிரி உழைக்கிறதுனால திமிரில் பேசுகிறாங்கன்னு சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "நீ இப்படி சொல்லலை, வேறு மாதிரி சொன்னேன் சரியா? நல்லா இருக்க குடும்பத்தில் சண்டை இழுத்து விட நினைக்காத, அப்படி சண்டை இழுத்து விடுறது மாதிரி இருந்த அப்படின்னா நீ வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்ட, பரவாயில்ல வெளுத்து போனோம் வெளுத்து" அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறாரு. இதை பார்த்தா கோமதி, "டேய் என்னடா பொம்பளை பிள்ளைட்டு இப்படி பேசுகிற" அப்படிங்கிறேன். "ஏம்மா பார்த்தீங்களாம்மா, உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, இப்போ பேசுறதே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, வீண் வம்புழுக்குற மாதிரி எல்லாமே செய்கிறா, இது சரி கிடையாது. அந்த மீனா பிள்ளை அப்படி செஞ்சுருக்காது, நைட்டே சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, மீனாவை இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சொல்லாது. அந்த பண விஷயத்தில் கூட அவன் கல்யாணத்தோட பீரோவில் கதிர் பணம் எடுத்த விஷயத்தை கூட நான் ஒத்துக்கிட்டேன், நம்மளுக்காக எதுக்கு வந்து அவங்க கஷ்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த மீனாவும் செந்தில் வந்து அவங்க பழி ஏற்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை வந்து இப்படி சொல்லுதில்ல, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குமா" அப்படிங்கிறாங்க. "சரி சரி போடா, நீ வேலைக்கு போய்ட்டு வா, நான் தங்கமயில்கிட்ட பக்குவமாக பேசுகிறேன்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா பக்குவமாக பேசி பாருங்க, சரியில்லையா அவங்க வீட்டை பார்த்து அனுப்பிவிடுங்கம்மா, ஒன்றும் தேவையில்லை" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. "டேய் தலை ஆடி கூட வரல, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கோம், அப்பா தெரிஞ்சால் அவ்வளோதான்" அப்படிங்கிறாங்க. "சரி நான் போய்ட்டு வரேம்மா, அப்பாவுக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோமா" அப்படிங்கிறாங்க. "நான் சொல்லலடா, 2000 கொடுத்தது கூட உங்கள் அப்பாட்ட நான் சொல்ல போகிறதில்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, அப்பாட்ட நான் 2000 வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுங்க, அப்பாவுக்கும் அது தெரியணும்" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹாலில் போய் ரொம்ப சோகமாக கோமதி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, "ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "பார்த்தல தங்கமயில் என்னெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, அவன் சமையல் கட்டுக்கு தானடி போகக்கூடாதுன்னு, அதுக்கு இந்த குடும்பத்தில் கண்டதுக்களையெல்லாம் சண்டை இழுத்து விடுது வேலையை பார்க்கல. சரவணன் எவ்வளோ அப்புறாணியாக இருப்பான், எதுவும் பேசுறது கூட எம்மா அப்படிங்கிறது கூட 1 மணி நேரம் ஆக்குவான், இப்போ என்னென்னா அவனே வந்து ஒருத்தரையாக கேள்வி கேட்குற சண்டை போடுற அளவுக்கு ஆக்கி விட்ருக்கா பாரு, தங்கமயில் வந்து உண்மையிலே சரியில்லை" அப்படிங்கிறாங்க. "அத்தை, நானும் மீனாக்காவும் முன்னாடியே சொன்னோம், விசாரித்து கட்டுவோம்னு சொல்லும்போது மாமா ரொம்ப அவசரப்பட்டாங்க, நீங்களும் சொன்னீங்க மாமா என்ன விசாரிக்காமல் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா மாமா வந்து அவசர அவசரமாக கட்டி வச்ச பிறகு இப்படி ஆகுது" அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க.
இனிமேல் தங்கமயிலலாம் அளவாக தான் பேசணும், சமையல் கட்டு பூரா அவள் எடுத்துகிட்டு போகிறா, ஏன்னா வந்து வீட்டில் வந்து அவள் சண்டையில் விட்டுருவா, வேறு மாதிரி அவளுக்கு வேறு வேலை இல்லைன்னா சண்டையில் இருக்குது வேலையை பார்க்கா, சரி வராது அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ராஜி தங்கமயில் அங்கேருந்து பார்க்காங்க. இன்னும் நீங்கள் குசு குசுன்னு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, சரி சரி மீனா வரட்டும், அதுக்கப்புறம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா இன்றைக்கி நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயிலோட அம்மா பாக்கியம். இல்லைம்மா எங்கள் அத்தை, ராஜி, மீனா 3 பேரும் கூட்டாகவே இருப்பாங்க, அவங்கள பிரிக்கிற மாதிரி சின்ன வேலையை ஒன்று பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்குள்ளே புகஞ்சிட்டு கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி உனக்குள்ள வேலையை நீ பார்த்துடணும், நீ யாருன்னு காட்டணும், நீ அந்த வீட்டோட மூத்த மருமவா, உன் சொல்ல தான் அவ்வளோ பேர் கேட்கணும், அப்படி கேட்கலன்னா அந்த குடும்பம் வந்து இதாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா அந்த வீட்டினுடைய மொத்த பொறுப்பு உன் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்படி இல்லையா அந்த குடும்பத்தில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே பிரிஞ்சு அங்கங்கே போயிடணும், சரியா? உன் புருஷன் நல்லா உழைக்காரு, என்ன மூத்த பையன், அந்த சொத்தில் பங்கு ஒரு 100% உரிமை இருக்குது, ஓவராக பண்ணால் எங்கள் பங்கை தாங்கன்னு சொல்லி கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்தை பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி கேட்டால் எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிறேன். ஏன் பிரச்சனை வரப்போகுது, இவ்வளோ காலமும் உன் புருஷன் உழைச்சி கொண்டு ஐட்ட தானே கொடுத்துருக்கான், அந்த பணத்துக்கு வந்து அவங்க கணக்கு சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, சரிம்மா நான் அப்படி எதுனா அவனை ஃபோன் அடித்து கேட்காமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இங்கே வந்து சரவணனுக்கு கடைக்கு போனது வந்து சரவணனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தங்கமயிலையும் ஏசிட்டோம், அம்மாவையும் ஒரு மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் நடந்துக்கிட்டதில் தங்கமயில் ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மனசுக்கே ஓடலை. இந்த சூழ்நிலையில் கதிர் ஃபோன் அடிக்காரு சரவணனுக்கு. அப்போ கதிருக்கு தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறான் போலேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறா அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே இருக்க அப்படிங்கிறாங்க. கடையில், நானும் கடையில் தானே நிற்கேன் அப்படின்னு. திரும்பி பாருண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன என்ன கதிர் எதுவும் விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இந்த வழியாக ஒரு வேலையாக வந்தேண்ணே, அதான் ஒன்று பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படியே பார்த்து சரி அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேண்ணே காலைல அப்படிங்கிறாங்க. சாப்பிடலடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே காலையில் வேலை சாப்பிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா வீட்டில் ஒரு சின்ன உரிடா. நம்ம வீட்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவங்க அண்ணிச்சி வந்து ஒரு காலையிலே ஒரு கோவத்தை கிளப்பி விட்டா, நைட்டு ஒரு கதையை ஆரம்பித்தா அது காலையில் விடுவான்னு பார்த்தேன், நான் காலையிலேயும் ஆரம்பித்தா, அதனால் எனக்கு கோவமாயிடுச்சு, ஒரு கொடுப்பு கொடுத்துருப்பேன் கோவத்தில் அப்படிங்கிறேன். நீ தானே பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் கதிர் எனக்கு கடுப்பாயிருச்சு, நீ தான் டென்ஷன் ஆக, நான் எப்போவுமே சண்டை போடாதப்பான்னு சொல்லுவேன், இப்போ என்னையே வந்து கோவப்படுற அளவுக்கு அவள் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பண்ண அண்ணி இருக்குது எதுவும் கோவத்தில் பேசியிருப்பாங்க விடு, வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. சரி அந்த பையனை விட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பி கடையை பார்த்துக்காரன் வெளில போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சாப்பிட்றாங்க. கதிர் என்ன நடந்து வர அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே என் ஃப்ரெண்டுகிட்ட வண்டியை கொடுத்துட்டேன், அவன் வண்டி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ என் வண்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியல, தான் நான் பஸ்ஸில் போகிறேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் தான் வண்டி இருக்குல்லடா, அப்பாட்ட ஏன்டா வீண் பண்ணுற, நம்ம அப்பா தானடா, ஒரு ஏசுவார், அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே பார்த்துக்கிறேண்ணே அப்படிங்கிறாரு. உடனே எனக்கு தாண்டா கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் நீ காலகாலத்தில் முடிச்சுட்ட, அந்த பிள்ளையும் வந்து நீ நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாளடா, அந்த பிள்ளையும் நல்லா வசதியாக இருந்த பிள்ளை, நீ நடந்து போகலாந்தும் போது அவளும் கஷ்டப்படுவா, அதனால் நான் ஒன்று சொல்லுதுங்க கேளு, அப்பாவுக்கு ஃபோன் அடித்து கூட சொல்கிறேன், அந்த பைக் எடுத்துக்கோ, அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நான் பைக் ஒரு புதுசாக வாங்கிக்கிறேண்ணே, வேணாண்ணே அப்பா பைக் மட்டும் வேணாம், ஏன்னா என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுண்ணே, அப்பா ஏதாவது சொல்லுவார், நான் வந்து ஏதாவது பேசுவேன், சரி வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்னடா நீ அப்படிங்கிறாங்க. உன்னை செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் கதிர்ட்டு நீ தான் சொல்லுடா, இந்த மாதிரி வந்து பைக்கு அவன் ஃப்ரெண்டு பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தான், அவன் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டானா, இவன் நடந்து விளாண்டுட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு தான் பைக் இருக்கானே, அந்த பைக் எடுத்து ஓட்ட வேண்டியதானே அப்படிங்கிறான். அங்கே செந்தில் சரவணன்ட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் செந்தில் கேட்கவே மாட்றான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட ஃபோனை கொடுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணன் பேசுகிறேன்டா அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணே செந்தில்ண்ணே அப்படிங்கிறாங்க. பேச்சுலாம் வக்கனையாக இருக்குது, வீட்டில் வந்து பைக் எடுத்துக்க முதல்ல, இல்லை வெளுத்து என்ன சும்மா பைக்கெலாம் விளாண்டிட்டு இருக்க, என் பைக்கை வச்சுக்கிட்டே அப்படி விளாண்டா அப்படிங்கிறாங்க. பார்த்தலாண்ணே அப்பா கடைசி எப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டே அப்பா வந்து இப்போவும் பேசிகிட்டு இருக்காரு, நம்ம பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் பேசுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு செந்தில் அப்படிம்பார், கதிரும்பார், அந்த மாதிரி தானே ஊரில் என்ன சொல்லுவார், என் பிள்ளை என்னி மாதிரி என் பிள்ளைய வளர்க்க முடியுமாம்பார், இப்படின்னா அப்படி பேசுவார், அப்படின்னா இப்படி பேசுவார், சரியா ஆவாக்கானா பாவாக்காம்பார், இது உனக்கு தெரியாதாடா, ஏன்டா சரி வந்து பைக் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இருக்கட்டும்ண்ணே அப்படிங்கிறாங்க. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லை செந்தில்ண்ணே நீ சொன்னால் அண்ணன் சொன்னால் அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் எல்லாம் கேட்பேன், ஆனால் இந்த விஷயம் வேணாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ, சரி பார்த்து வா அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. செந்தில் சொல்லுறதையாவது கேளுடா, இல்லை ஏன் சொல்லுறதையாவது கேளுடா அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த பைக் எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் சுயமரியாதை அதை பாதிக்கப்படும்ண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா மகனுக்குள்ளே என்னடா சுயமரியாதை அப்படிங்கிறாங்க. அண்ணே இன்றைக்கி வந்து காலையில் வீட்டில் சண்டை போட்டேன் அப்படின்னு நீ சொல்லுத, எதுக்கு அண்ணியை வந்து மீனா அண்ணி வந்து சரியாக நடத்தலை, அவங்க சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே நீங்கள் வார்த்தை கேட்டிருக்க, அது இல்லைன்னு தெரியும் போது அண்ணிக்கிட்ட கோவப்பட்டிருக்க, இதுலேயும் உன்னுடைய சுயமரியாதை என்ன அதில் சொல்லுது, அதே சுயமரியாதை தானே
அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை திருத்தவே முடியாது, சரி பார்த்து போய்ட்டு வா, பஸ் ஸ்டாண்டில் வந்து விடட்டா அப்படிங்கல, நான் பக்கம் தான் நடந்து போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்து போடா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் நடந்து போகிறாரு. அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கார் சரவணன். ரொம்பலாம் வின் பண்ணுறான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. கடவுள் எனக்கு ஒரு வண்டியை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நேராக கடைக்குள்ளே போகிறாரு. அப்போ ஓனர் வந்துட்டு, என்ன தம்பி வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அங்கங்கே landருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே காலைல சாப்பிடல, அதான் தம்பி விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ தம்பி விட்டு போனாலும் சரி தான், எனக்கு வரவு செலவை பற்றி ஒன்றும் தெரியாது, சின்ன பையன், படிப்பு கம்மியாக படிச்சிருக்கான், நீ உன்னை நம்பி தான் நான் விட்டு போகிறேன் கல்லாவை, ஒழுங்காக வேலை பார்க்கறதா இருந்தால் இருங்க தம்பி, இல்லைன்னா வேலையை விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. தம்பி நான் என்ன சொல்கிறேன், கடையை திறந்த பிறகு வந்து இங்கே கடையில் தான் இருக்கணும், அங்கே சாப்பிட போகிறேன் இங்கே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது நல்ல பழக்கம் கிடையாது. மதியம் வந்து பிரேக்கில் போய் சாப்பிட்டு வரையா, அது உன் விருப்பம். ஏன்னா காலையில் கடைக்கு வந்தியா, மதியம் வரைக்கும் இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் மதியம் 1 மணி நேரம் பிரேக்கில் என்ன வேணாலும் செஞ்சுக்க. காலையில் வந்து என் தம்பி வந்தான், அண்ணன் வந்தேன், சாப்பிட போனால் அங்கே வந்து வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரின்னு அப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள் இடத்துல வேறு ஆள் இருப்பார், வேலையை வேறு ஆளை மாற்றி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் இப்படிலாம் பண்ணிடாதீங்க, இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேனே, எனக்கு வேறு வேலை தெரியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. சரி சரி தம்பி நான் கிளம்புறேன், கல்லால் வந்து 20,000 இருக்குது, வியாபாரத்தை பார்த்து வைங்க, நான் மீதி வந்து கணக்கு ஈவினிங் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அவர் கிளம்பிடுறாரு ஓனர். இங்கே சரவணன் ரொம்ப இதுமாக இருக்கார். ஆகா கதிரோட வெளியே போய் சாப்பிட்டோம், ஓனர் டென்ஷன் ஆகிட்டாரா, சரி இனிமேல் போகக்கூடாது, முன்னாடி நம்ம அன்பாக இருப்பார், இப்போ ஏன் அப்படி ஒரு டென்ஷனாக இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காரு. சரி அவருக்கும் வீட்டில் எதுவும் பிரச்சனையானு தெரில, சரி நம்ம வீட்டில் மாதிரி வீட்டுக்கு வாசப்படி தானே, சரி இனிமேல் கரெக்டாக இருப்போம், நம்ம வேலைக்கு வந்தால் மதியம் வரைக்கும் நம்ம வந்து இடைவேளைக்கு போகாமல் இருப்போம், தங்கமையில் வேறு சாப்பாடு நீ கொண்டு வர மாட்டான், காலைல வேறு சத்தம் போட்டோன்னா என்ன செய்யணும்னு தெரியல, சரி சாப்பிடாப்போ வீட்டுக்கு தான் போகணுமா, வீட்டுக்கு போனாலும் அம்மாவும் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்பாங்களே, என்ன பண்ணுறது, கையிலையும் காசு இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பையன் பார்க்குறாரு. அம்மா கொடுத்து 2,000 இருக்குது. ஆமாம் என்ன அம்மா வந்து 2,000 இருக்குல்ல, சரி மதியம் கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பொருளாக வாங்க வராங்க, பொருளை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொன்னோன்னே வியாபாரம் ஒரு 50,000 மேலே பார்த்து கல்லாவில் வைக்காரு. இந்த சூழ்நிலையில் ஓனர் திடீர்னு ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து சரவணன் எதுவும் வியாபாரம் எதுவும் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே இப்போ ஒரு 50,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் காலையில் ஒரு கடுப்பில் தான் வந்தேன், என் வீட்டம்மா கொஞ்சம் கடுப்பு கிளப்பி விட்டா, அந்த கடுப்பில் வந்து உன்ட்ட எதுவும் பேசி தம்பி மன்னிச்சிக்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணே அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே அப்போ நினைக்காரு, வீட்டம்மா இருந்தாலே ஒவ்வொரு வீட்டில் வந்து எட்டி குட்டி பேசுவாங்க போல், தலைவலியே அவங்க தான் உருவாக்குவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு, சரி ரைட்டு கல்யாணம் முடியலைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏன்டா முடிஞ்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், இதுதான் மனித வாழ்க்கை அனுபவமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசு நினச்சிக்கிறாரு. இன்னும் வேலை பார்க்குற தம்பி, என்னென்ன செவத்தை பார்த்தே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, நீனாவது கல்யாணம் முடிக்காமல் இருடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, காலத்தில் கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இப்போ கல்யாணம் முடிச்சு அக்காலாம் மதியம் சாப்பாடு உங்களை கொண்டு வந்து அசத்துவாங்க, நீங்கள் காலத்தில் கல்யாணம் முடிக்கணும் நல்லா இருக்கணும் அன்னைக்கு சொன்னீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு சொன்னேன்டா, அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன், இன்றைக்கி நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் 2 தானே சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நீலாம் தத்துவம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பற்றி அப்படியா, போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. சரி அவனே சரி நான் போகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறாரு. இங்கே கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. வேலைக்கு வேறு நைட்டு போகணுமே, என்ன செய்ய போகிறோம் வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ராஜி வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே போராட்டமாக இருக்குது. அவர் வந்து நம்மளுக்காக தான் உழைக்கிறதுக்காக வேலைக்கு போனார், அதுக்கு தான் பைக் தேவைப்படுது, வீட்டில் இருக்க பைக்கை வந்து வீம்புக்கு எடுக்க மாட்டுறாரு, பைக்குக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு, யார்கிட்ட வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்ருக்காங்க. கதிர் வந்து நம்ம நடந்துகிட்டே எப்படி வேலைக்கு போக முடியும், வைக்க முடியும், நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கையில் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம பேசாமல் நம்ம அம்மா தந்துருக்காங்க நம்மளுக்கு நகை, ஒரு பொண்ணு நகையை வச்சு நம்ம வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டானே, அவர் தான் சொன்னாங்க 55 ரூபாயிலேருந்து 75,000 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்களே, அது வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி புது பைக் வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், ஏது வாங்கணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்குடி உனக்காடி அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லை, என் புருஷன் கதிருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏடி அவ்வளோ காசு நீ வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. காசுலாம் இல்லை, எனக்கு வந்து எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், கதிர் எனக்காக தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறான், இப்போ அவன் பைக் இல்லை, அவன் ஃப்ரெண்டு பைக் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தான், இப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து பைக் வேணும்னு வாங்கிட்டாரு, ஆனால் சொந்த பைக்கு எங்கள் மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க, வீம்பில் என் வீட்டுக்காரர் எடுத்து ஓட்ட மாட்டுறாரு, அதனால் பைக்கு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நீ ரொக்கம் கட்டி வாங்க போகிறியா, இதில் வாங்க போகிறியா அப்படின்னு கேட்குறான். டியூவில் வாங்க போகிறியா அப்படிங்கிறாங்க. ரொக்கம் கட்டிட வேண்டியதான், டியூனா வந்து வட்டி நிறைய போடுவாங்க, அதை கட்ட முடியாதுல்ல, நான் என்ன வேலைக்கா போகிறேன், ஒரே இடவா ஒரு செயினை வந்து எதையாவது விற்று கட்டிட வேண்டியதான், அதுக்கப்புறம் அவர் பாட்டில் போயிட்டு போகிறாரு வைக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே, வீட்டுக்காரருக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் நம்மளே பண்ணிட வேண்டியதானே, ஏன் போட்டு நம்ம கடன் வாங்கிக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க.
உடனே அதுவும் சரி அப்போ நம்ம அப்படி தான் செய்யணும் அப்படி இப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து, "கதிரு, பைக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்கியா?" அப்படிங்கிறாங்க. நானும் அதுதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கமும் மாட்ட மாட்டேங்குது. பழைய பைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அலைகிறேன். என் கையில் ஒரு 5000 இருக்குது. அதை கொடுத்துட்டு வந்து பழைய பைக்கை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு ஒவ்வொரு பழைய பைக் விற்கிற இடத்துக்குலாம் அலைகிறேன். ஒரு பைக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. "பழைய பைக்கெலாம் வாங்காத, திடீர்னு ரிப்பேர் ஆயிரும்" அப்படிங்கிறாங்க ராஜு. "பழைய பைக் வாங்கி என்கிட்ட காசு இல்லை, நான் புது பைக் வாங்க முடியும்" அப்படிங்கிறாங்க. "இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாம்ல, அது வரைக்கும் மாமா பைக்கை பயன்படுத்தலாம்ல" அப்படிங்கிறாங்க. "அவர் பைக்கை நான் பயன்படுத்துறதுக்கு நடந்தே லாந்திடுவேன்." "நீ நடந்து லாந்திடுவ, வேலைக்கு எப்படி நடந்து போவ?" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதான், சரி நான் ஏதாவது பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ராஜுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. அப்போ கோமதி கேட்குறாங்க, "என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது?" அப்படிங்க. ஒன்றும் இல்லை சார்" அப்படின்னு சொல்லிட்டு நேராகவும் போயிடுறாங்க. ராஜி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கோமதி. எப்போவுமே ராஜி மனசில் உள்ளதை ஃபுல்லுன்னு சொல்லுவாள், இப்போ எதுவுமே சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து ரூம்லேருந்து அப்படி எட்டி பார்க்குறாங்க. நம்ம அத்தை பேச போகிறாங்க. ராஜி வந்து கோவத்தில் போகிறா. "ரைட்டு, நம்ம போட்டு விட்டது சரியாக இருக்குது, இவங்க பிரிஞ்சு கிடந்தா தான் நம்மளுக்கு இன்பம்" அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு வந்து ஒரு ஆள் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு நிறைய மளிகை சாமான் வேணும் அப்படின்னு ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டு எவ்வளோ வருது அது வருதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்த ஆர்டர்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 2,00,000 மேலே வருதுங்க அப்படிங்கிறாங்க. "கரெக்டாக சொல்லுங்கள்" அப்படிங்கிற. "2,27,000 வருது" அப்படிங்கிறாங்க. "சரி, பொருளை பூரா நீங்கள் வண்டியில் ஏற்றுங்க" அப்படிங்கிறாங்க. "அண்ணாச்சி, காசை கொடுங்க, வண்டியில் ஏற்றிட்டு போங்க" அப்படிங்கிறாங்க. "அண்ணாச்சி, நான் வந்து தயார் நிலையிலே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாரு. அந்த காசு வந்து உண்மையான பணம் இல்லை, போலி பணம். இது தெரியாத பாண்டியன் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு நேராக கொண்டு பாக்கியத்தை கொடுக்குறாங்க. கோமதி, இந்த இதை வந்து நீ வந்து பீரோவில் வை அப்படிங்கிறாங்க. கோமதியும் பீரோவில் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 நாள் கழித்து பேங்க்கு போகணும், பணத்தை எடு அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தா நேராக பேங்க்கில் கொண்டு கட்டுறாங்க. கட்டினோன்னா பேங்க்கில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, "இது வந்து கள்ள நோட்டு, நல்ல நோட்டு இல்லை" அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், இந்த பணம் வந்து நல்ல பணம் இல்லை" அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு யோசனை வருது, இந்த பணம் வந்து அந்த 2,25,000 பொறுப்பு 2,27,000 பொருள் வாங்கினாங்களா அவங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா, இது வந்து இதாக இருக்க ஏமாந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு யோசனை வருது, பேசாமல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் நடந்ததை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அப்போ இன்னொரு யோசனை வருது, தங்கமயில் அப்பா தான் சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லாருமே எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி, "சம்மந்தி, நான் என்ன பாண்டியன் பேசுகிறேன்" அப்படின்னு. "சொல்லுங்கள் சம்மந்தி" அப்படிங்கிறாரு அவர். "இந்த மாதிரி என் கடையில் வியாபாரத்துக்கு வந்தவங்க வந்து 2,27,000 வந்து பொய்யான பணத்தை தந்துட்டாங்க. அதை நானும் வாங்கி வச்சு வீட்டில் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து இப்போ பேங்க்கில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க இது கள்ளப்பணம், நல்ல பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, கள்ள நோட்டுங்கிறாங்க. அதனால் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "சரி சம்மந்தி, உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்" அப்படிங்கிறாங்க. உடனே, "இல்லை, உங்களுக்கு தான் எல்லா போலீஸ் அதிகாரியும் தெரியும்ல, நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வாங்கலை" அப்படிங்கிறாங்க. உடனே, "அப்படியா, சரி நான் சொல்லிடுறேன்" அப்படிங்கிறாரு. ஃபோனை வச்சிடுறாரு. உடனே கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபோன் அடிக்காங்க பாண்டியன். உடனே, "இந்த மாதிரி பணம் வந்து கள்ளப்பணமா?" அப்படிங்கிற. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், பணம் வந்துட்டு கள்ள நோட்டு நம்மளுக்கு வந்து ஏமாற்றிருக்காங்க, எனக்கு தெரியாமல் வாங்கி வச்சுருந்துருக்கேன், அதே மாதிரி இருந்திருக்கு. இப்போ பேங்க்கில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நான் வீட்டுக்கு வரேன், தங்கமயில் அப்பா வந்து போலீஸ்கிட்ட பேசிட்டு சொல்லுதுன்ருக்காரு" அப்படிங்கிறாங்க. "சரிங்க, வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற. வீட்டில் உட்காந்துருக்கான். "தங்கமயில்" அப்படிங்கிறாங்க. "என்ன வேணுமாம்மா?" அப்படிங்கிறாங்க. "இது வேணுமாம்மா?" அப்படிங்க. "ஒன்றும் வேண்டாம், கடையில் வியாபாரத்துக்கு வந்த ஒரு ஆள் வந்து கள்ள நோட்டு கொடுத்து பணத்தை வாங்கிட்டாரு, 2,50,000 அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க, 2,27,000 அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. "அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பாட்ட பேசியிருக்கீங்க." "அப்பாட்டே பேசியிருக்கீங்களா, என்ன?" அப்படிங்கிறாங்க. "உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லா போலீஸ் அதிகாரியும் தெரியுமாம்ல, அதான் உங்கள் அப்பா வந்து போலீஸ்கிட்ட பேசிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு" அப்படிங்கிறாங்க. "அப்படியா, எங்கள் அப்பாவுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. ஆகா, நம்ம அப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ரொம்ப பில்டப் பண்ணி வச்சுருக்காரு, இவருக்கு எந்த போலீஸும் தெரியாது, போலீஸ்கிட்ட போய் கேட்டால் இவர் லட்சணம் வண்டவாளத்தெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே, "இருங்கம்மா வரேன்னு" சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க பாக்கியத்துக்கு. "எம்மா, அப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரோ" அப்படிங்கிறாங்க. "என்னடி சொல்லுடி" அப்படிங்கிறாங்க. "இந்த மாதிரி என் மாமா கடையில் வந்து ஒருத்தன் தப்பான பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்களாம்" அப்படிங்கிறாங்க. "அடப்பாவமே" அப்படிங்கிறாங்க. 2,27,000 2,27,000 பொருள் வாங்குறதுக்கும் மாமன் இந்த நல்ல பணத்துக்கும் கள்ள பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, அந்த பணம் ஒரிஜினல் பணம் மாதிரியே இருந்திருக்கு, வாங்கி உள்ளே போட்டிருக்காரு கல்லால். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து நல்ல பணம் இல்லையா, கள்ள பணமா. அதனால் அந்த பணத்தை வந்து மீட்கிறதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு போகிறாராம்" அப்படிங்கிறாங்க. "சரி போட்டும், நீ கூட போகிறியா, நானும் வரணுமா" அப்படிங்கிறாங்க. "நம்ம வர வேண்டாமா, அப்பாட்ட பேசியிருப்பார் போல், அப்பா தான் வந்து நிறைய பில்டப் பண்ணி வச்சுருக்காரு, பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லோரும் தெரியும்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து அப்பாவுக்கு ஃபோன் அடித்தாங்களாம், அப்பா வந்து எப்படிம்மா சொல்லிடுவார்" அப்படிங்கிறாங்க. "ஐயோ,
இவருக்கு ஒருத்தரையும் தெரியாதடி, இவரை போய் சொன்னாலே இவரை பிடிச்சிட்டு உள்ள வைப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அதாம்மா எனக்கும் பயமாக இருக்குது. அப்பா வேறு பில்டப் பண்ணியிருக்காரு. நான் பெரிய ஆள், எனக்கு வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலாம் தெரியும், நான் சொன்னோன்னே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாக்கியம் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வீட்டுக்காருக்கு. லூஸு எங்கேயா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாக்கியம் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ லூஸ் தானே, பாண்டியன்ட்டு என்ன சொன்ன, நீ எல்லா போலீஸும் பைய பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி வச்சிருக்க, நீ வந்து இப்போ போலீஸ் எந்த போலீஸ்ட்டு பேசுவ அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல பாக்கியம், நான் அன்னைக்கு பில்டப்பாக சொல்லிட்டேன், ஆனால் வந்து இப்போ என்ன செய்யனே தெரியல, போலீஸ்ட்டு ஃபோன் பண்ணால் நான் யாருன்னு கேட்பாங்க, அப்படி நான் யாருன்னு சொன்னோன்னா இல்லை நீனே ஒரு சிட்டிங் நீ வந்து சொல்லி நான் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஐயூர் போலீஸுக்கு உங்களை தான் தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியுதோ தெரியலையோ நம்ம லோக்கல் ஏரியாவில் நம்மளை பற்றி கேட்டால் தான் தெரிஞ்சுப்போமே, அதனால தான் பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சம்மந்தி என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, பாண்டியன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் பேசிட்டேன், ஆனால் நான் பேசுகிற மாதிரியே காட்டிக்கிட்டாதங்க, நான் வந்து சொல்லிட்டதுனால வந்து அவங்க வந்து நல்லா மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் கடை வச்சுருக்கேன், என் கடையில் வந்து பொருளை வாங்கிட்டு தவறான பணத்தை கொடுத்துட்டாங்க, அதை நான் பேங்க்கு போகும்போது வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. 2 நாளாக கழிச்சு வருவேன், நான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா வைக்கணுமாங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து நல்ல பணம்னு நினச்சி தான் வீட்டம்மாட்ட கொடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் பேங்கில் போடும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது சார், நல்ல பணம் நல்லாவும் நினச்சி தான் வியாபாரம் பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு இப்படிங்கிறாங்க. எல்லாரும் இப்படி தான் சொல்கிறான், நீனே கள்ள பணத்தை கொண்டு கொடுத்துருக்க மாட்டேன்னு நிச்சயம், ஓகே உங்களுடைய கடையில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் கேமராலாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. பெரிய கடை வச்சுருக்கேன் அப்படி இப்படிங்கிறேன், கேமராலாம் வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. சார் ஒரு பெரிய அதிகாரிலாம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கல சார் இது சம்மந்தமாக அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் பெரிய அதிகாரி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் சம்மந்தி வந்து பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலாம் தெரியும், போலீஸ் அதிகாரிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் சம்மந்தி பேர் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி பேரை சொல்கிறாங்க. எந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அதிகாரிக்கும் தெரியாது, எவனா ஒருத்தன் எங்கேயாவது வந்து எனக்கு அதிகாரி தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. என் சம்மந்தி எப்படி பேசுகிறாங்க சார், அவர் பெரிய ஒரு பணக்காரர், அது போக பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய பெரிய அதிகாரிகள் தெரியும், அடுத்தாப்புல உங்களுக்கு ஃபோன் வரும் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணுதாங்க. பரவாயில்ல நம்ம சம்மந்தி அடிச்சார் போலன்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்கிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதிகாரி வேறு ஒரு கதையை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஃபோனை வச்சுருக்காங்க. சார் எங்கள் சம்மந்தி சொல்லி அதிகாரி பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் சம்மந்தியோ நும்மந்தி சொல்லியோ பேசலை சார், வந்து வேறு கதையில் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து பெட்டிஷனை கொடுத்துட்டு போ, என்ன கிடைச்சா பொருள் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பணம் 2,27,000 அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் ஊரில் எவனே தெரியாமல் ஏமாந்து போயிடுவீங்க, கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க மாட்டீங்க, பணத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதுவும் உடனே வந்து பண்ண மாட்டீங்க, 2 நாள் கழிச்சு பண்ணுவீங்க, நியாயப்படி பேங்க்காரங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், என்ன அவங்க பார்க்க அப்புறமே தெரியுது, போங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு போங்க, கிடைச்சுன்னா பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சுகமாக பாண்டியன் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அவங்க சம்மந்தி ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமயில் அம்மாவுக்கு. சம்மந்தி நான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்கள யாருன்னே தெரிலங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே சொன்னார், நான் இப்போ அவங்க வேலையை காலி பண்ணிடுதான் அப்படிங்க. சம்மந்தி வேலையெல்லாம் காலி பண்ண வேண்டாம், 2,27,000 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து கமிஷனர்கிட்ட பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி எப்படியாவது பேசி பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க சம்மந்தி, வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் நினைக்காரு, பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் நினைக்காரு, சரி ரைட்டு பாண்டியன்ட்டு இதையே சொல்லி கொஞ்சம் பைசா செலவுக்கு வாங்கிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி இப்போ நான் உங்களை பார்க்க வரேன், ஒரு மேலதிகாரியை பார்க்க வேண்டியிருக்கு, அவர் கொஞ்சம் பைசா பார்ட்டி என்ன, அவர் கொஞ்சம் பைசா கொடுத்தா வந்துடும், ஒரு 25,000 ரெடி பண்ணுங்கள், 2,25,000 வந்துடும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நம்ம பணத்தை வாங்கிறதுக்கே நம்ம பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நம்மளுக்கு வந்து முறையாமல் வரணும்னா நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணால் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சம்மந்தி சரி ரைட் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் அங்கே இருப்பா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நானும் என்ன சம்மந்தி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. பாண்டியன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. தங்கமயில் என்னப்பா வந்துருக்கு, என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமா தான் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு சரியான கோபமாக இருக்குது, யாருக்குமே போய் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து மாட்டி விடணும் வச்சு விடணும் முடிச்சுட்டு கிடக்கேன், இதில் வேறு நீங்கள் வேறு இங்கே வந்து வேறு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா காஃபி எதுவும் குடிக்கிங்களா அப்படிங்க, வேண்டாமா அப்படின்ட்டு இருக்காங்க. கோமதி ஒரு 25,000 எட்டுவா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. 8 அப்படிங்கிறாங்க. 25,000 எடுத்து கொண்டு கொடுக்காங்க. சம்மந்தி இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு நீங்கள் போலீஸ் அதிகாரிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசிடுறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கமயில் அப்பா கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா நான் கிளம்புறேம்மா அப்படி, கொஞ்சம் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் பொண்ணு தான் கொடுத்த போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு போலீஸ் அதிகாரி எதுவுமே தெரியாது,
இப்போ வேறு 25,000 நான் போலீஸுக்கிட்ட கொடுக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயிலு, இதுதான் ஒரு வாய்ப்பு, சரியா? இதை நான் வாங்கிக்கிறேன், போலீஸ் அதிகாரிட்ட கொடுத்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கடத்தியை கொண்டு போயிடுவேன். இந்த 25,000 லாபம் தானம்மா, வீட்டு செலவுக்கு ஆகலாமா, அதை வாங்கிட்டு போகிறேன், இது நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் மடன்னு கிளம்பிடுறாரு. எங்கள் தங்கமயிலுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏற்கனவே நம்ம தங்க நகைன்னு சொல்லிட்டு புத்தாள நகையை கொடுத்துட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது என்னைக்கு தெரியுமோ எது தெரியுமோ நான் பகிர்னு இருக்கேன். இதில் வேறு உண்மையான பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், போலீஸ் அதிகாரிக்கு நான் பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும், இவர் வாங்கிட்டு போகிறாரு, என்ன ஆக போதோ ஏதாவது போகிறோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேந்தியில் உட்காந்துட்ருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு செந்தில் ஓடியாராரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அன்னைக்கு வந்து சாமான் வாங்கிட்டு போனவங்க பொய்யான பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே கதிர் வராரு. கதிர் வந்தோன்னா ஏன் இவர் அழுதுட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. வந்ததை சொல்கிறாரு செந்தில். எதுக்கு அழுதுட்டுருக்கணும், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்பா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டாங்களாம், இப்போ அது வந்து நடவடிக்கை இருக்குது, இதுக்கு தங்கமயில் அப்பாட்ட ஒரு 25,000 கொடுத்து போலீஸ்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், அதுக்கு எதுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், ஆமாம் இவர் பெரிய ஆள் அதிகாரி தெரியும், அவருக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் தெரியும், அதனால் இப்போ வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. எப்பா சட்டப்படி நடவடிக்கை இது பணத்தை கொடுக்கணும், அவங்க நடவடிக்கைகளை கேட்டால் ஹையர் ஆஃபீஸரை பார்க்கலாம், அந்த பணத்தை முதல்ல வாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அது சொல்லுங்க சரிதானப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம சம்மந்திட்டா அவரை நம்ப முடியாதா அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, அதெல்லாம் சொல்லலப்பா, பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம சாதிக்கணும், நம்ம பணம் தானே, நம்ம பணத்தை வாங்குறதுக்கு வந்து நம்ம வழி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. சம்மந்தி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, இப்போ ஆஃபீஸரை பார்க்க போய்கிட்டுருக்கேன் அப்படிங்க. நீங்கள் போக வேண்டாம், என் பையன் கதிர் வந்து வேற ஒரு வழி வச்சுருக்கானா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பணம் கொடுத்தா தான் முக்கியம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அது வேணவே வேண்டாம், கதிர் சொல்லுற மாதிரி செய்வோம் சம்மந்தி, கொண்டு வந்துருங்க, எங்களுக்கு வந்து நேர்மையை தவறி இது வரைக்கும் போனதில்லை, என் வீட்டுக்கார் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் தந்துட்டார், அவரும் இப்போ அதை கொடுத்ததை ஃபீல் பண்ணுறாரு, கொஞ்சம் வந்து கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் அப்பா வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்காரு. தங்கமயிலுக்கு அப்போ தான் சிரிப்பு வருது, ஆகா நல்ல வேலை பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுக்கலன்னா உங்கள் அப்பா வந்து ஏன் இன்னும் போலீஸில் பணத்தை கொடுக்கலன்னு கேட்பாங்க, அது போக நடவடிக்கை எடுக்கலன்னா கூட நான் இந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, எனத்தையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரி வராது, நல்ல வேலை பணத்தை வாங்கினாங்க, அந்த கதிர் வந்தான் நல்ல வேலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கேட்குறாரு, சரி சம்மந்திட்ட பணத்தை வாங்கியாச்சு, இப்போ என்ன செய்ய போகிறான் உன் பையனை பெரிய அதிகாரியா அப்படி அப்படிங்கிறாங்க. நான் பெரிய அதிகாரி கிடையாது, அதிகாரி போய் பார்க்கலாம், அவர் வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஒரு காரில் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே கமிஷனர் சொல்கிறாங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட புகார் வருது, இது வந்த நேரத்தெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நேரத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே உங்கள்கிட்ட சிசிடிவி இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நம்ம வச்சுருவோம், இந்த மாதிரி நடக்குன்னு தெரியாது, எங்கள் கிராமத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, குன்னக்குடியில் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்து கேமராவில் பார்க்குறோம், பக்கத்து வீட்டு கேமராவில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இது ரெகுலராக பண்ணுற டீம் தான், அந்த டீம் எங்கே இருக்குன்னு தெரியும், நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் தூக்கிடுறாங்க. தூக்கணுன்னா அவங்ககிட்ட வந்து 2 லட்ச ரூபா 2,7 லட்ச ரூபா செலவு பண்ண வச்சுருக்காங்க, 2,000 மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது போலீஸ் அந்த பணத்தை கைப்பற்றி பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க. பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கதிர் வந்து இப்படி செய்யலாம்னு நமக்கு பணம் வந்திருக்காது, நம்ம சம்மந்தியே பண்ணியிருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நினைக்காரு. கோமதி, உன் பையனுக்கு கொஞ்சம் கூறு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏங்க கதிருக்கு வந்து உங்கள் மேலே பாசமும் இருக்குது, அறிவும் இருக்க தான் செய்யுது, அவனும் படித்து வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உண்மை தான், அதை நிரூபிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி இந்த பைக்கு எடுத்தோடனே ஓட சொல்லு, நடந்து லாந்திட்டு இருக்கான், பார்க்க சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த வீம்பும் வைராக்கியமும் இருக்குது, அவன் மேலே பாசம் இருக்குன்னா நேரத்தில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் அதுக்கு ஏதாவது தான் பேசுவான், அப்பா ஒன்றும் நினைக்கல, பைக் எடுத்து ஓட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. கதிர் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா எதுவும் சொல்லாமல் இருக்காரு. இந்த பைக் எடுத்து ஓட்டுவேன், அப்பா எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. யாரோட பைக் எனக்கு வேண்டாம், நான் உழைச்சி இன்றைக்கி பைக் வாங்கிறோம், நான் வாங்கிக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இவன் உழைச்சி வாங்கினா இன்னும் வந்து 10 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நடந்தே இல்லாமல் உனக்கு மதி, ஒழுங்காக பைக் எடுத்து ஓட்ட சொல்லு, ஊரில் ஒவ்வொருத்தன் பைக்காக வாங்கிட்டு வர்றது எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ நாளாக அவன் ஃப்ரெண்டை பைக் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தான், அந்த பையன் ஊரில் என்னெல்லாம் சொல்லி வச்சான்னு தெரியாது, இன்னுமே அவன்கிட்டயாவது இவன் 20 பைக் வாங்கினா அவனும் என்ன தேவை சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் அப்படி சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், பேசாமல் நம்ம பைக் எடுத்து ஓட்ட சொல்லு, ரொம்ப ஏன் வீம்பு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவர் பையன் எனக்கு வீம்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து ரூமை பார்த்து போகிறாரு. இதை பார்த்தா பாண்டியன் நினைக்காரு, நம்மளை மாதிரியே ரொம்ப வீம்பு பண்ணுறானே, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானே, சரி ரைட்டு இப்படி தான் இருக்கணும் இந்த வாலி வயசில், ஆனால் நம்ம வந்து எப்பவும் போல் ஃப்ரீயாக காட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து நம்ம மேலே பயமில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி, கோமதி
நான் கோயில் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேன். என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பணம் கிடச்சா வந்து நான் கோயிலுக்கு வரணும் வேண்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் வரேங்க அப்படிங்கிறாங்க. சரி வா பைக்கில் போய்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நேராக உள்ளூர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. அங்கே முத்துவேலன் சக்திவேலன் சாமி கும்பிட்டுருக்காங்க. உடனே அப்புறம் சக்திவேல் சொல்லுவாங்க, கண்டவம்லாம் வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் ஆயிடுச்சு கோயிலில் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. யாரடா கண்டவன் அப்படிங்கிறாங்க. நீ தான்டா கண்டவன், பார்த்தல உங்கள்கிட்ட ஒருத்தன் ஆப் அடிச்சுட்டு போனான், எங்களுக்கு நீ ஆப் அடித்தா உனக்கு ஒருத்தன் ஆப் அடிக்காமல, கள்ள நோட்டை கொடுத்துட்டு அவன்கிட்ட பொருள் வாங்கிட்டு போயிருக்காமல அப்படிங்கிறாங்க. டேய் அவன் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போனான், அவன்கிட்ட வேங்காமையிட விட்டேன். எனக்கு வந்து 3 பையங்க இருக்காங்கடா, என் 3 பையங்க என்னத்தை பண்ணாலும் கொண்டு வந்துடுவான்டா பணத்தை திருப்பி அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆமாம் அவன் வீட்டில் இருக்க பையங்க ஒரு பெரிய அதிகாரி அப்படிங்கிறாங்க. அதிகாரியா அதிகாரி இல்லையோ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி வாங்கன்னு என் மக்கமாருக்கு தெரியும், அவனை யோசிக்க கேட்க போய் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஜெயிச்ச ஒரு நாள் நீ ரொம்ப அசிங்கப்பட பாரு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாமி கூட போகிறாங்க. ஏங்க இங்கே வந்து சண்டை தான் போடணுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் நொன்ன மாதிரி வந்து சண்டை போடுறது வந்து உனக்கு பெருசாக தெரியாது, நான் பேசுறது உனக்கு தப்பாக தெரியும்னா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க அவங்களுக்கும் தான் கூறல உங்களுக்கும் தான் கூறல அப்படிங்கிறாங்க. சரி கோமதி வா சாமி கும்பிடுவோம், நீ வர வந்து என்னையே ஏற்று பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்றுலாம் பேசலைங்க, உள்ளதை சொல்கிறேன். கதிர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் நேரில் பார்க்கும்போது சொல்லுன்னு விடுதீங்க, அந்த பையன் எவ்வளோ அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி ஊர் உலகத்தில் பிள்ளைகள் எல்லாம் நடத்த வச்சுருக்கான், ஆனால் நான் வந்து என் பிள்ளைகளை என் சொல்ல கேட்குற மாதிரி தான் வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் அப்படி தான் இருப்பேன், என் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்களை யாருமே திருத்த முடியாதுங்க, வாங்க சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. இப்படி இருக்கும்போது பாண்டியன்கிட்ட வந்து பேட்டி எடுக்காங்க. இந்த மாதிரி வந்து கள்ள நோட்டை வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கடையில் சாமான் வாங்கிட்டு போயிட்டாங்க, நம்மளாம் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது நினைக்கிறீங்க, பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பணம் போனது உண்மை தான், ஆனால் பணம் கையில் திரும்பி கிடச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என் பையன் கதிர் தான். என் கதிர் கொடுத்த ஐடியாவில் தான் வந்து நாங்கள் வந்து கமிஷனர் போய் பார்த்தோம், அவங்களும் உடனே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. எங்களை ஏமாத்துறவங்களையும் பிடிச்சி பணத்தை வாங்கி தந்துட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே அந்த பையன் கதிர் தான் காரணம், அவன் மட்டும் இல்லைன்னா அந்த பணம் கிடச்சிருக்காது, என் பையன் எனக்கு ஒன்றுனா அப்படி அவனுக்கு துடிக்கி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது பூராமே டிவியில் வருது. இதை பார்த்துட்டு கதிர் ஃப்ரெண்டு, பாரு உங்கள் அப்பா பயங்கரமாக பேசியிருக்காரு டிவியில் பாரு அப்படிங்க. அப்பா டிவியில் பேசினாரா அப்படிங்கிறாங்க. இங்கே கோயில் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் பேட்டி கொடுத்த மாதிரி வருது. அதில் கதிர் ரொம்ப பெருமையாக அப்பா பேசுகிறாரு. அப்படி அந்த பேட்டியை பார்த்துட்டு கதிர் அப்படி அழுதுறாரு. அப்பா இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நேரில் இப்படி பேசுகிறாரு, அவர் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. சரி ரைட் நம்ம அப்பா தானே பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு கடந்து போகிறாரு. டேய் என்னடா அவங்க அப்பா இப்படிலாம் உன்னை பற்றி பேசுகிறாரு, பார்ட்டிலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன், போனோடனே வசமாக செய்வார், அப்போ நான் வந்து மனசங்கடப்படாத தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இது ஜகஜம், ஒரு நேரம் நீ எங்கள் அப்பா இப்படி பேசுகிறேன்னா பல நேரம் நீங்கள் ஏசு தான் செய்வார், ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடியது தான், அப்படி இதுக்கெலாம் பார்ட்டி வச்சா நான் வந்து தினம் தான் பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி கதிரே உன் வீட்டம்மா வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜீவேந்திரன் வைக்கப்படுதாங்க. பைக்குக்கு என்ன முடிவு எடுத்திருக்க கதிர் அப்படிங்கிறாங்க. நான் என்ன முடிவு எடுக்க, பைக்கு தான் இல்லை, இனிமேல் நடராஜ பஸ் தான் அப்படிங்கிறாங்க. நானும் நடராஜ பஸ்ஸில் தானே போகிறேன், வா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. ஒரே பஸ்ஸில் ஏறுறாங்க. வீட்டுக்கு நடந்து போய்ட்டு இருக்கும்போது மீனாவும் பின்னாடி வந்துடுறாங்க. உடனே மீனா வந்து ராஜேஷ் அப்படிங்கிறாங்க. பின்னாடி யாருன்னு பார்க்குறாங்க, மீனாக்கா. ஏய் நில்லு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸாக பேசிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவர் டீம் பைக்கில் என் டீம் பைக்கில் பேசிட்டே வரோம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் தான் பேசுனீங்களா, வேறு எதுவும் பேசலையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றுமே பேசலக்கா அப்படிங்கிறாங்க. எதுவும் பேசியிருப்பீங்க, நான் என்ன நான் வரணுன்னு மறைக்க அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நடக்கலையா, எப்போவுமே நடக்காதா அப்படிங்கிறாங்க. அக்கா அவனுக்கு பைக் இல்லை, பைக் இல்லாமல் நடந்து வரையா என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். சரி அதுக்கு என்ன பண்ண முடியும், பைக் வரைக்கும் நடந்தாகணும்னு சொன்னான், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கொசுன்னு பேசிட்டு வர்றது கதிர் கேட்குது. அதில் முன்னாடி நடந்து போகிறாங்க. சரி அண்ணியும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனோன்னே படுத்து கிடக்காங்க. உடனே டபார்னு புறப்படுறதை பார்த்தோன்னே ராஜ் சொல்லுவாங்க, எங்கே புறப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போகணும், பைக் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிருக்கு ஞாபகம் வருது, ஆகா பைக் இல்லையே, எப்படி வேலைக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. உடனே கவலைப்படாத உனக்கு பைக் வந்துடும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு வானத்துலேருந்து வந்துடுமா அப்படிங்கிறாங்க. வரும், நீ தான் வீம்பு பண்ணுற, மாமா பைக் தான் இருக்கேன் எடுத்து ஓட்டலாம், நீ ஏன் ஓட்ட மாட்டேற அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கள் அப்பா இங்கே திடீர்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சரி வராது, ஏற்கனவே நீ திண்டசோர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்போ அவர் பைக் இதுக்கு ஓட்டினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மாமா தான் சொன்னாங்களே என் பைக் வேணால் எடுத்து ஓட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் தானே கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வீம்பு இருக்கும், எனக்கு வீம்பு இருக்காதா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா வந்து வீட்டுக்கு பைசா தாங்க வைங்கன்னு கேட்கவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பைசா கொடுக்குறாங்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கருத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தண்டச்சோறுன்னு என்னையோ சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னது, அதுதானே நம்ம கொடுக்கணுங்க தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு அப்போ தான் தோணுது, சரி ரைட்டு இவர் நினைக்கிறதும் சரி தான்,
அப்போ நம்ம நினச்சது தான் செய்யணும். நம்ம நகையை வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கதிருக்கு பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாண்டியன் வீட்டுக்கு பழனியை மாப்பிள்ளை கேட்டு 2 பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. வந்தோடனே 2 பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்று போல் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி பழனிக்கு வந்து பொண்ணு தேடுதான்னு சொன்னாங்க, எனக்கு கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு ஆளும் சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த வீணா போனவனுக்கு 2 பொண்ணு கொடுக்கணும் ஒரே நேரத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க, நீ எதுவும் பொண்ணு வீட்டுக்காரங்களா வர சொன்னியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் மச்சான் வர சொன்னேன், எனக்கு இன்னும் வர சொல்லி மச்சான் அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்ன பின்ன 2 பொண்ணு வீட்டுக்காரன் வரான், 2 பேரும் வந்து உனக்கு கட்டி தரேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க என் தம்பியோடைய கிராக்கியை, என் தம்பியை வந்து அந்தளவுக்கு நல்ல பெண்ணாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. கடையில் வந்து பார்த்தா தெரியும் அவன் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணுதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவன் என்ன பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையும் சொன்ன வேலை செய்ய மாட்டான்டி, நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான். சீனியை கட்டி கொண்டு கொடு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பருப்பை கட்டி கொண்டு கொடுத்துருப்பான் டெலிவரியில் அப்படிங்கிறாங்க. மச்சான் இதெல்லாம் ஒரு காது சரியாக கேட்டிருக்காது மச்சான், வேறு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, காலகாலத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சு அவருக்கு வைக்கணும்ல, அவரும் சராசரி மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் மச்சினனுக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. தெரிஞ்சால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. உடனே பழனி சொல்கிறாரு, டேய் எப்படியாவது மச்சான் வந்து எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பார் சந்தோஷமாக நினச்சேன், ஆனால் நீ வந்து போகிற பக்கம் பார்த்தா கட்டி வைக்க விட மாட்டே போலியே அப்படிங்கிற. மாமா அப்படிலாம் சொல்லலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. செந்தில் சொல்கிறாரு, மாமா கல்யாணம் யோகம் கூடி வந்து போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாடா யாராவது ஒரு ஆள் பொண்ணு தரேன்னு சொன்னால் கட்டலாம், 2 பேரும் வந்து பொண்ணு தரேன்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, மாமா 2 பொண்ணை பாருங்கள், எந்த பொண்ணு சூப்பராக இருக்கோ ஓகேவாக இருக்கோ அதை ஓகே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பு அடித்து கொளுத்துங்க அப்படிங்கிறாங்க மீனா. உடனே எனக்கு வெக்கமாக இருக்குமா சும்மா இருமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னங்க ரொம்ப யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பண்ணிட்டு கேட்குறாங்க. இல்லை கோமதி, நம்ம வந்து பொண்ணு வைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணன்மாரோ உங்கள் அண்ணன் வீட்லேயே எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன்னை புரியலையா, பழனி நம்ம வீட்டில் இருக்கான், பிள்ளை மாதிரி தான் நம்மளுக்கு இல்லைங்களே, ஆனால் வந்து உங்கள் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கு. ஆனால் அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பி நாங்கள் இருக்கும்போது இந்த பாண்டியை எப்படி பொண்ணு பார்க்கலாம் வைக்கலான்னு கேட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுறாரு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இன்றைக்கே முடிச்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஒரு ஆளாகவே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க பழனி சொல்லுதாங்க கரெக்டு, அவனுக்கு நம்ம தான் பொண்ணு பார்த்து வைக்கணும், நான் கல்யாணம் முடித்த புதுசுலேருந்து நம்ம வீட்டிலே தான் இருக்கான், அவன் தானங்க நம்மளுக்கு மூத்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவனுக்கு சரவணனுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்க தான் செய்யணும், ஆனால் என்ன யோசனை பண்ணி வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்கல வைக்கலன்னா இதுதான் யோசனை. அவங்க அண்ணன்மார் வந்து ஏதாவது சொல்லி அண்ணன் மாதிரி ஏதாவது சொல்லி எப்படி நீங்கள் வந்து பொண்ணு பார்க்கலாம் வைக்கலான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாகவும் போயிடும், அது போக பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அது கஷ்டமாக போயிடும், பொண்ணை பார்த்தவங்களுக்கும். அதனால தான் ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி நம்ம பொண்ணு பார்த்து வச்சா பொண்ணுக்கு கட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொன்னால் என்ன செய்கிறது வைக்கிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு பொண்ணை போய் பார்ப்போம், எந்த பொண்ணு ஓகேவாக இருக்கோ அதை ஓகே பண்ணிடு, உன் தம்பியை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பழனிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு செந்தில் வாழ்த்து கொடுக்குறாரு, சரவணன் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. உடனே கதிர் வந்துடுறாரு, வாழ்த்துக்கள் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா கலக்கும் சித்தப்பா அப்படிங்கிறாங்க மீனா. சித்தப்பா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க ராஜி. சரிம்மா அப்படிங்கிறாங்க. தம்பி நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா அப்படிங்கிறாங்க. காலையில் விடுது எல்லாருமே பொண்ணு பார்க்க போகிறாங்க. பழனிக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உடனே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா இந்த பொண்ணு மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணையும் பாருங்கள், அதை பார்த்து பிறகு ஓகே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மீனா. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. அது நாளைக்கு பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, பழனி வந்து ஆழ்ந்த முடிவெடு, இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவை பொண்ணு வீட்டுக்கு சொல்லிவிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணையும் பார்க்க போகிறாங்க. 2 பொண்ணையுமே பிடிக்குது பழனிக்கு. உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பழனி உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. மச்சான் 2 பொண்ணுமே, டேய் 2 பொண்ணும் பிடிச்சிருக்கா? இல்லை மச்சான் 2 பொண்ணுமே படிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க, முதல்ல பார்த்த பொண்ணே நம்ம ஓகே பண்ணலான்னு நினைக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணிக்க, 2 பொண்ணும் படித்த பொண்ணு தான், 2 பொண்ணும் உள்ளூர் பொண்ணு, சரியா? அதை யோசனை பண்ணி சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல பார்த்த பொண்ணை ஓகே பண்ணிடுறாங்க. பண்ணி அந்த வீட்டில் பாண்டியன் சொல்லி விட்டுட்டாரு, இந்த மாதிரி பழனிக்கு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் எங்கள் மச்சினனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்க்குறோம் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க போய் பூ வச்சிடுறாங்க
கோமதி. சொன்ன இன்னையிலேருந்து வந்து நீ எங்கள் வீட்டு மருமகம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசணுன்னு பூ வச்சுட்டு அவர் பழனி ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. உடனே பழனி ஃபோன் நம்பரை கோமதி கொடுக்குறாங்க. பழனிக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுது. பழனிக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்த சரவணன் சொல்கிறார், மாமா அவங்க காட்டில் தனி மழை போலையா அப்படிங்கிறாங்க. அடமலை அப்படிங்கிறாரு கதிர். சும்பருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மொழி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் யாருமே தனி மரம் கிடையாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரவணன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க, வச்சுருக்காங்கிற விஷயம் வந்து பழனி வீட்டுக்கு தெரிய வருது. அப்போ நேராக முத்துவேலும் சரியான கோபம் வருது. இந்த வீணாக போன பாண்டியை வந்து எப்படி நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் பேசுகிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறான், அவனை தான் நம்ம தலையை முடியாச்சு, அவனை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம அம்மா இதில் பலந்து தொலைச்சிட்டான், இவன் வந்து அந்த வீட்டில் பொண்ணு கட்டு நம்மளுக்கு தான் அசிங்கம், அதுவும் இந்த பாண்டியை வந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ராஜி பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் தான் உங்கள் தம்பிக்கு வந்து பொண்ணு பார்த்து வைக்க மாட்டேங்கிங்க, என் மருமகனா வச்சுட்டு வரா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் உங்களுக்கு எப்படி மருமகன் தான் அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப இது பண்ணுறாரு. உடனே சக்திவேலோட பையன் சொல்கிறார், எப்பா அவங்க பொண்ணு கொடுத்தா தானேப்பா வீட்டில் போய் நம்ம மறிச்சிடும்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், நாளைக்கு காலையில் போய் கச்சேரியை பாரு அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்காரன்ட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படியா வந்து என் தம்பிக்கு நீங்கள் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லலாம், வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உன் மச்சினம் தான் வந்து பொண்ணு வந்து பிடிச்சிருக்கு உங்கள் தம்பிக்குன்னு சொல்லிட்டு போனார், அதான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் என் மச்சனும் கிடையாது, அவன் என் தம்பியும் கிடையாது, அவனுக்கு நீ பொண்ணு கொடுத்தா அப்படின்னா எங்களை பாய்க்கிற மாதிரி, ஆனால் நீ பொண்ணு கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே நான் கொடுக்கல அப்படின்றாங்க. நேராக பாண்டியனுக்கு பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மச்சனை வந்தாங்க, அவங்க வந்து பொண்ணை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, நான் பொண்ணை கொடுக்கல, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. உடனே கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க. கோமதி நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, பொண்ணு வீட்டில் போய் கலைச்சிட்டாங்க, பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து பழனிட்டு சொல்கிறாங்க. பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, டே விட்றா, வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல செய்தி நடக்கும்னு நினச்சேன், நடக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே பாண்டியன் வீட்டுக்கு வராரு. டே பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க, கவலைப்படாத, பொண்ணு கட்டு போல் அதோட சூப்பர் பொண்ணு ஒன்று இருக்குது, அதை யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் எங்கள் பொண்ணு பார்த்தாலும் அவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி மச்சான் யார் மச்சான் இவங்களை மீத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் பண்ணுறேன்டா, என் மக அரசி உனக்கு கட்டி தரேன்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. யார் நம்ம அரசியா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் அது சின்ன பிள்ளை அப்படிங்கிறாங்க. அரசி இங்கே வா அப்படிங்கிறாங்க. பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் மாமனுக்கு பொண்ணு கட்டி வைக்க போகிறவன சம்மதமா அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்குப்பா எனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் வந்து கேட்டது உனக்கு உன் மாமனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு சம்மதம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் விருப்பம்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறார். கோமதி உன் தம்பிக்கு நம்ம மகளை தான் கட்டி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, என் தம்பியை கட்டதுக்கு அரசி கொடுத்து வச்சுருக்கணும், அரசியை கட்ட என் தம்பி கொடுத்து வச்சுருக்கணுங்க, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. கோமதி நான் முன்னாடியே நினச்சேன், நான் வந்து கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு, சரியா, ஆனால் வந்து நம்ம மகளே கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்று வீட்டுக்காரனை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணும்போது வந்து எந்த பொண்ணு வீட்டுக்காரனும் பொண்ணு தர யோசிப்பான். ஏன்னா பழனிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிற எண்ணத்தில் கிடையாது. நான் வந்து பொண்ணை வந்து என் தலைமையில் நம்பி பார்த்தது வச்சது அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அவங்களும் பார்த்து கட்டி வைக்க போகிறதில்ல. இப்படி இருக்கும்போது தனிமரமாக அவன் இருக்கணும், பழனி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதனால் வந்து அரசியை கட்டி வைக்க தான் சரி அப்படிங்கிறாங்க. உடனே அரசி உனக்கு விருப்பம் தானே அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் முடித்தா படிக்க வைப்பீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அது பழனியோட விருப்பம் தான், பழனி என்ன சொல்கிறானோ அதை நீ கேட்டுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் எனக்கு கல்யாணம் சம்மதம் தான், நீ அந்த அக்கா மகன் நீ என்னன்னாலும் படிமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. உடனே ராஜிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, நானும் இதுதான் நினச்சேன் ராஜி, அங்கங்கே என் சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்க்கணும், வீட்டிலே பொண்ணு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன், மாமாவே நல்ல செய்தியாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா சூப்பர் யோசனைக்கா, அரசியும் நம்மளை விட்டு போக மாட்டான், நம்ம கூடயே இருந்துக்கூடாதுல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த வீட்டிலே செல்லாமல் இருந்துப்பா, சொந்த மாமனை கட்டணும், கொடுத்து தானே வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் தம்பி நீ கொடுத்து வச்சோண்டா, என் பொண்ணை கட்ட போகிறாடா அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அக்கா வீட்லேயே நான் பொண்ணு எடுத்து இதே வீட்டில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்ன பொண்ணாடா கட்டி கொடுத்து நான் அனுப்ப போகிறோம், எந்த பொண்ணை கட்டினாலும் இதே வீட்டில் தானடா வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வேறு ஒரு பொண்ணை நான் கட்டி கொண்டு இந்த வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் ஒருத்தருக்கு சண்டை வந்துச்சுன்னா சரி வராதுல்லக்கா, இப்போ அரசிங்கும் போது வந்து சரியாக விரும்பலக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்டா, நீனும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி ஆயிடும்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாண்டியனே தன் மகளை கட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிய வருது. ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. சக்திவேல் வீட்டு வாசலில் வந்துட்டு, ஏய் வழி இல்லாதவன் வீட்டில் வழி இல்லாதவன் கட்டுறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தம்பிக்கு அப்படில நீ பொண்ணை கொடுக்கலாம் வைக்கலாம் பாண்டியா, பாண்டியா வெளியே வா அப்படியா இப்படியான்னு பேசுகிறாங்க. உடனே கதிர் வெளியே வராரு. என்ன மரியாதை இல்லாமல் அப்பா பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா மரியாதை, என் வீட்டிலேருந்து நகையை எடுத்துகிட்டு போன பயலுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜு வராங்க. சித்தப்பா மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கெலாம் என்னடி மரியாதை, சித்தப்பா கித்தப்பான்றடா நீ யாரடி அப்படிங்கிறாங்க. என் புருஷனையே மாமாவே பேசினா நல்லா இருக்காது, எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு கொடுக்கோம், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தப்பா அவன் ஏன் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே மாமா வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. பழனி வராரு. உடனே நீங்கள் அவங்க தம்பியா அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்குலாம் தம்பி கிடையாது, என் மச்சானுக்கு நான் மாப்பிள்ளை, இவன் என் மருமகன், அது எங்கள் அண்ணன் மகன், அவ்வளோதான் சரியா, எங்கள் மச்சான் எடுக்கிற முடிவு தான் முடிவு அப்படிங்கிறாங்க. டேய் அந்த வீணாக போன குடும்பத்திலடா பொண்ணு எடுக்க போகிறேன், நான் சொல்லதை கேளடா, சூப்பர் பொண்ணு பார்த்து நான் வைக்கிறேன்டா அப்படி இப்படிங்கிறாங்க. நீ தானே சூப்பர் பொண்ணு, எனக்கு தானே பார்த்து வச்சுருவீங்க 2 பேரும், ஒவ்வொரு சண்டை போட்டுச்சிருக்கோம், நீங்கள் சொல்லி எவன் பொண்ணு கட்டி தர போகிறான், நடக்க போகிறது கிடையாது, தர பொண்ணையும் நிப்பாட்டினது நீங்கள் தான், என்ன பொண்ணு வீட்டுக்காரனே பொண்ணடி சொல்லிட்டாங்க. டேய் அந்த பொண்ணு லெவலுக்கு நம்ம குடும்பத்துக்கு லாவாதுட்டா, அதனால தான் நான் சொன்னேன் வச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல்கிட்ட பழனி சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் முடியுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மச்சான் பார்த்து வைக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா எங்கள் மச்சான் சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், அவர் என்ன தவப்ப மாதிரி தான், எங்கள் தவப்ப என்ன சொல்கிறாரு நான் கேட்டுக்கிறேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே ராஜோட பாட்டி சொல்கிறாங்க, டேய் பழனி சொன்னது கரெக்டு தானடா, தகப்பன் வந்து பாண்டியன் தானே, பாண்டியன் தான் வளர்த்துருக்கான், பிள்ளையே அவன் கட்டி வைக்க போகிறான், வச்சுட்டு போகிறான், உனக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன உறவை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க வார கடுப்பில் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, என்னங்க என்னத்த இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பழனிக்கு வந்து நல்ல பொண்ணு கரசி, அதை கட்டி வச்சா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் பேத்தி வந்து என் மகனுக்கு கெட்டதுக்கு இப்படித்தானே வச்சுருக்கணும், ஐயோ குடும்பம் வளங்கட்டும், என்ன பொண்ணுக்குள்ள ஒன்றா கெட்டுதாங்க, எப்படியாவது ராஜிக்கோ பழனிக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் சேர்ந்துருண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் சிந்தனை தோணுதுக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ராஜி அம்மா சிரிக்கிறாங்க. அத்தை அப்படி நடந்துருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும், நீ வேணாலும் பாரு, ராஜிக்கு வந்து சீக்கிரம் குழந்த பிறக்கும், பழனிக்கும் குழந்த பிறக்கும், 2 பிள்ளைகளும் இங்கே விளாட போகுது, இங்கே விளாண்டுட்டு அங்கே போகுது, இவங்ககிட்ட கோவப்படுதவங்க பச்சை பிள்ளைகிட்ட கோவப்பட முடியுமா, பட முடியாது. அன்றைக்கி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர போகுது, அன்னைக்கு இவங்க வந்து இவங்க முகத்தை எப்படி வைப்பாங்க நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜி அம்மா சொல்கிறாங்க. உடனே ராஜி அப்போ இங்கேருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ராஜி அம்மாவும் சிரிக்கிறாங்க. உடனே அவங்க சித்தி சொல்கிறாங்க, போ உங்கள் அப்பா வராரு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி உள்ளே போயிடுறாங்க. என்ன இங்கேருந்து அங்கே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்துவேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இது சொன்ன பாண்டியன் வீட்டு வாசலுக்கு வர்றாரு. அதை பார்த்தோன்னா முத்துவேல் பயங்கரமாக முறைக்காரு, என் தம்பிக்கெலாம் நீ பொண்ணு பார்த்து வைக்கிற அளவுக்கு ஆகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன் பார்க்க முறைக்கிறாரு முத்துவேலை, என் பிள்ளையே என் மச்சான்னு கட்டி வைக்கேன், மற்றவனை மாதிரி கட்டி கொடுக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயே போய் நீனும் அந்த தம்பியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லி பாருங்க நான் கேட்பேனான்னு சொல்லிட்டு, ஏவன் சொன்னாலும் சரி தான், ஏவன் தடுத்தாலும் சரி தான், என் மச்சனனுக்கு என் மகளுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடையை பார்த்து போகிறாரு. முத்துவேல் கடுப்பில் புல்லட் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இவங்க 2 பேர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.